வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவு எதை பற்றின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக 10th 12th படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிவிஷன்ஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு பிரேக் டைம்ஸை கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறமா விடாமல் ஸ்கூல் வைக்கிறது, அதிகப்படியான ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது, அதெல்லாமே ஓகே தான். ஏன்னா நம்மளும் நம்ம பசங்க படிக்கணுன்றதுக்காக தான் ஃபீஸ் கட்டுறோம், அதிகமாக செலவு பண்ணுறோம். பட் நல்லா நம்ம என்ன கண்காணிச்சிக்கணுன்னா, குழந்தைங்க இது மூலமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம வேலை தாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது. ஒருவேளை ஸ்கூலில் அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, டெய்லி உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குறிப்பிட்ட விதமாக 10th 12th படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ், நமக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, நம்ம வேலைக்கு போகிறோம், நமக்கு டைமே இல்லை, சமைக்கணும், நிறைய வேலை இருக்குது, எனக்கு புரியுது. பட் இதுக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஒதுக்கி தாங்க ஆகணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் என்ன பிரச்சனை, படிப்பில் என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அடிக்கடி கேளுங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் தப்புன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப கன்வின்சிங்காக ஸ்கூலில் போயிட்டு அந்த உங்கள் கருத்தை எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோன்னா சில டைம் இந்த 10th 12th ரிசல்ட்லாம் வரும்போது குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்கங்க. இது ரொம்ப தப்பு. படிப்பு ரொம்ப முக்கியம்தான், இருந்தாலுமே படிப்பை விட உயிர் முக்கியம். ஸோ குழந்தைங்கள நம்ம இந்த 10th 12th இருக்கும்போது அதிகப்படியான ப்ரெஷர் இருக்க சூழ்நிலையில் நம்ம அவங்கள கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம ஸ்கூலில் போய் நான் உனக்காக நிற்பேன்னு சொல்லி நம்ம போய் நிற்கணும். அட் த சேம் டைம் குழந்தைங்க படிக்கிறாங்கன்றதையும் கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து கண்காணிச்சிக்கணுங்க. இல்லைனா நாளைக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்டு தப்பாக போச்சுன்னா, குழந்தைங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குங்க. இது பேரண்ட்ஸ்க்காக என்னுடைய தயவான வேண்டுகோள். நன்றி.